எபிசோட் 9. அடுத்து வந்த ஒரு வார காலம் அலுவலக நேரம் போக சாயங்கால நேரத்தில் அக்ஷயாவிற்கு ட்ரைனிங் நடைபெற ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஓவியத்தில் அவளிடமிருந்த மைனஸ் எல்லாவற்றையும் பிளஸ் ஆக மாற்றியிருந்தான் சமர். இன்றுதான் அவளுடைய கடைசி நாள் ட்ரைனிங். அதற்காகவே அவள் கிளம்பிக் கொண்டிருக்க அந்நேரத்தில் அதிசயமாய் என்றுமில்லாமல் திருநாளாய் ரூபினி அக்ஷயாவின் தனிப்பட்ட ஓவிய அறையில் அமர்ந்து ஏதோ ஒன்றை தீட்டிக் கொண்டிருந்தாள். தங்கையை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்த அக்ஷயா, ரூபினி, உன்னை பார்த்தா எனக்கு அதிசயமா இருக்குடி. உனக்கு தான் பெயிண்டிங்கே வராதே. அப்படி இருக்கும்போது என்னத கிரிக்கெட் இருக்க என்னும் கேள்வியோடு ரூபியின் ஓவியத்தை எட்டி பார்த்தாள். அக்கா தங்கைகள் இருவரும் கைகோர்த்து சந்தோஷமாக இருப்பது போல் காட்சியை தான் வரைந்து கொண்டிருந்தாள் ரூபினி. அதோடு ரூபினி அமர்ந்திருந்த இடத்தை சுற்றி வர்ணங்கள் ஆங்காங்கே சிதறி கடந்தது. அக்கா, நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நீ போய் உன்னோட ட்ரைனிங்கை முடிச்சிட்டு அப்படியே இந்த பெயிண்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ண. இவர்களுக்கு அருகாமையில் ஆள் உயர நீளத்தில் இன்னும் முழுமை பெறாத ஓவியத்தை சுட்டி காண்பித்தாள் ரூபினி. இதழ் புன்னகையோடு தங்கையின் தலையில் கொட்டிவிட்டு பின் சமரை பார்ப்பதற்காக வந்து சேர்ந்தாள். வந்ததுமே, ஏன் லேட்டு? அவளை பாராமல் அவன் அதிகாரமாய் கேட்கவும், ஆக்சுவலா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். டைமுக்கு வர வேண்டாமா? லேட்டா வந்ததால இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ½ hour ஆகும். அவன் இவ்வாறு சொன்னதுமே அக்ஷயா அதிர்ந்து அவனை பார்த்தாள். நாளைக்கு மார்னிங் இன்டர்நேஷனல் காம்படிஷன். நான் இன்னுமே இந்த பெயிண்டிங்கை முழுசா முடிக்கல. நீங்களும் இப்படி லேட் பண்ணா எப்படி? அது உன்னோட பிரச்சனை, என்னோட பிரச்சனை இல்ல. நைட் முழுக்க நீ ஓவர் டைம் பாரு. அதை விட்டா வேற வழி இல்ல. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? கேளு. இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு நான் என்ன பெயிண்ட் பண்ணிருக்கேன்னு இது வரைக்கும் நீங்க கேட்கவே இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இல்லையா சமர்? ஒருவித எதிர்பார்ப்புடன் அவள் கேட்க, இல்லை என்றே தலையசைத்தான் சமர். காம்படிஷனுக்கு நீ எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க போற அப்படிங்கிறது உன்னோட திறமை. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அது ஓகே, நீங்க தெரிஞ்சுக்க கூட வேண்டாம். ஆனா நான் என்ன கான்செப்ட் எடுத்திருக்கேன்னு கூட தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கூட இல்லையா? தன்னுடைய பெயிண்டிங்கை அவன் பார்க்க விரும்ப மாட்டானா என்கிற ஏக்கம் அவளுக்குள் உருவானது. அக்ஷயா, தேவையில்லாம பேசக்கூடாது. இப்ப நீ பண்ணிட்டு இருக்க பெயிண்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண என்றதுடன் அவர்களின் பேச்சுவார்த்தை முடிந்தது. இந்த ஒரு வார காலம் முழுவதும் அக்ஷயா சமருக்கு இடையில் ஆசிரியர் மாணவர் என்னும் பந்தம் மட்டுமே நிலவியிருந்தது. அக்ஷயாவின் விருப்பத்திற்கு இணங்க அக்ஷயாவின் மீது இருந்த காதலை சமர் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவளை ஓவியத்தில் மேலும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தான். சரியாக 3.5 மணி நேரம் கடந்திருக்க அவளுடைய ட்ரெயினிங்கும் முடிந்தது. அக்ஷயா அவளுடைய வீட்டிற்கு கிளம்பும் நேரத்தில், அக்ஷயா, 1 செகண்ட். அவளை தடுத்து நிறுத்தியவன் அவளிடம் தூரிகைகளையும் வண்ண கலவைகளையும் அது போக பெயிண்டிங் சம்பந்தமான இன்னும் சில பொருட்களையும் அவளுக்கு அன்போடு வழங்கினான். அதை வாங்கியவள், இதெல்லாம் நீங்க எனக்கு முன்னாடியே கொடுத்திருக்கணும்ல. நாளைக்கு காம்படிஷன். இப்போ இதை கொடுக்கறதுக்கு பதிலா முதல் நாளையே கொடுத்திருக்கலாமே. அவன் தந்ததை ஆராய்ச்சி செய்து கொண்டு இவள் இவ்வாறு சொல்லவும் அவனோ இவளை பொய்யாக முறைத்து வைத்தான். இன்னும் நீ பெயிண்டிங்கை முழுமையா முடிக்கல தானே? எப்படியும் இன்னைக்கு ஓவர் டைம் பார்த்தா தான் உன்னால பெயிண்டிங்கை முடிக்க முடியும். அதனால இன்னைக்கே நீ இதெல்லாம் பயன்படுத்தலாம். அவன் அத்துடன் முடித்து கொள்ளவும், நான் உங்ககிட்ட திரும்பவும் ஒரு விஷயம் கேட்கணும். 1 வீக்குக்கு முன்னாடி எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லாம சொன்னீங்க. இது வரைக்கும் உங்க ஃபேஸ்ல லவ்வுக்கான எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் தெரியலையே. அது மட்டும் இல்லாம காதலிக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு ஃபீலிங்கும் தெரியலையே. அன்று அவன் சொல்லும்போது அதிர்ச்சியாக உணர்ந்தவள் இப்பொழுது அவன் நடந்து கொள்ளும் நடத்தையில் தோழியாகவே மாறி கேலியாகவே அவனிடம் கேட்டுவிட்டாள். அதில் முகமுயர்த்தி அவளை பார்த்தவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அழுத்தமான பார்வையால் அவளை தாக்கினான். சாரி, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. உதட்டில் கரம் வைத்து கேலியாக சிரிக்க தொடங்கினாள் அவள். அதில் ஒரு நொடி அவனையும் அறியாமல் பாவையை ஆடவன் ரசிக்கத்தான் செய்தான். தேவையில்லாம என்னோட லவ்வை பத்தி யோசிச்சு நாளைக்கு பெயிண்டிங்ல கோட்டை விட்டுறாத. சீக்கிரமாவே பெயிண்டிங்கை முடிச்சுட்டு போய் தூங்குற வழிய பாரு. ஹெல்த்தும் முக்கியம். அவளின் பின்னந்தலையை உரிமையுடன் செல்லமாக தட்டி சொன்னான் சமர். காதல் என்னும் உறவுக்கு பதிலாக இருவருக்கும் இடையில் காதலை தாண்டி அழகிய நட்பு என்னும் பந்தமே உயர்ந்து நின்றது. அதன் பிறகு இருவரும் அந்த பெரிய ஹாலில் இருந்த சிறிய மரக்கதவின் வழியாக வெளியே வந்திட, சமர், நாளைக்கு நீங்க காம்படிஷனுக்கு வருவீங்க தானே? என்னோட பெயிண்டிங்கை இன்னும் நீங்க பார்க்கல. நாளைக்கு வருவீங்க தானே? ஒருவித எதிர்பார்ப்புடன் அக்ஷயா கேட்க சமர் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை.
அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர அதை சாக்கு வைத்து, நீ சீக்கிரமா பெயிண்டிங்க முடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் அக்ஷயா, ஹெல்த்த பாத்துக்கோ, அக்கறையாய் சொன்னவன் அவள் கேட்டதற்கு மட்டும் பதில் வழங்காமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் வருவானா வரமாட்டானா என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தாள் அக்ஷயா. மனதில் எழுந்த பல கேள்விகளோடும் குழப்பத்தோடும் அவளின் முழுமை பெறாத ஓவியத்தை முடிக்கும் வேளையில் இறங்கினாள். அக்ஷயாவின் விரல்கள் தூரிகையோடு காதலுடன் விளையாட, இடையிடையே சமர் தன்னை காதலிப்பதை ஓவியத்தின் மூலம் தெரிவித்த காட்சி வேறு தேவையில்லாமல் அவளின் மனக்கண் முன்னால் வந்து நின்றது. அத்துடன் ஓவியத்தை விரைவாக முடித்துவிட்டு தூங்க சொன்னது வேறு அவளின் மனக்கண் முன்னால் ஸ்பார்க் ஆனது. ஏதோ ஒரு உந்துதல் கிடைத்தது போல் ஓவியத்தின் பாவையாக மாறி போட்டிக்கு வரையும் ஓவியமாக இல்லாமல் ஏதோ ஒரு காதலனையே ஓவியத்தில் தீட்டுவது போல அத்தனை அழகாக தீட்டியிருந்தாள். அத்தனை ரசனையாக ஓவியத்தை தீட்டினாள் அக்ஷயா. அடுத்த நாள் காலை அக்ஷயாவை எழுப்ப ரூபினி வந்தாள். இரவு நேரம் தாழ்த்தி தூங்கியதால் அக்ஷயா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க ரூபினி எழுப்பியதில் கண் விழிக்க முடியாமல் எழுந்தாள். இரவு முழுவதும் முழித்திருந்த காரணத்தினால் கண்கள் வேறு எரிந்தது. உடனே ஐ டிராப்பை எடுத்து கண்களில் போட்டுக்கொண்டவள் அதன் பிறகு குளித்து முடித்து கிளம்பினாள். அக்கா, உன்னோட பெயிண்டிங் ரொம்பவே அழகா இருக்குக்கா. இந்த ஒரு பெயிண்டிங்ல ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுக்கா. சீரியஸாக்கா, இதுல இருந்து என்னோட கண்ணை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த பிக்சர் அப்படியே என்ன கட்டி இழுக்குது. அக்ஷயாவை கட்டி அணைத்து குஷியாக சொல்லவும், சரி சரி சீக்கிரமா கிளம்பு, டைம் ஆகுது. அக்ஷயா இவ்வாறு சொன்ன நேரத்திலேயே இருபக்க முடியையும் கொஞ்சமாக எடுத்து கிளிப் வைத்து அடக்கி தயாராகிவிட்டாள் ரூபினி. அக்கா, நீ முன்னாடி போ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரன்னு சொல்லிருக்காங்க, நான் அவங்க கூட வந்துடுறேன் என ரூபினி அப்படி சொன்னதுமே முடிந்த மட்டும் தன் தங்கையை முறைத்து தள்ளினாள் அக்ஷயா. அடியே, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்பவே கிளம்பிருப்பேன்ல. உன்னால எனக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. தங்கையின் முதுகில் ஒரு அடியை போட்டுவிட்டு அதன் பிறகு அக்ஷயா அவளுடைய பெயிண்டிங்கை எடுத்துக்கொண்டு முதல் ஆளாக சென்று விட்டாள். அவளோடு சேர்த்து மொத்தம் 16 நபர்கள் அங்கு வந்திருந்தார்கள். இந்த முறையும் ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தமாகத்தான் ஒவ்வொருவரும் ஓவியத்தை தீட்டியிருந்தனர். இந்நேரம் இன்டர்நேஷனல் பெயிண்டிங்கை செலக்ட் செய்யும் நடுவர்களும் வருகை புரிந்து கொண்டிருக்க, போன முறை அக்ஷயாவின் பெயிண்டிங்கை செலக்ட் செய்த அந்த பெண் நடுவரும் வந்திருக்க, அவர் அக்ஷயாவை அடையாளம் கண்டு கொண்டு அவளின் பெயிண்டிங்கை பார்க்க வந்தார். அக்ஷயாவின் பெயிண்டிங்கை சில நிமிடங்கள் ஆழமாக ரசித்துக் கொண்டிருந்தார். அக்ஷயா, போன தடவை உங்க பெயிண்டிங்ல நிறைய குறை இருந்தது. சமர் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணனாலதான் உன்னோட பெயிண்டிங் அப்ரூவ் ஆச்சு. ஆனா இந்த முறை குறை சொல்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்ல. ஓவியத்தை தீர ஆராய்ந்து கொண்டே அவர் அப்படி சொல்லிட அக்ஷயாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவளை பொறுத்தவரை இது பெரிய அதிர்ச்சிதான். அப்போ நான் என்னோட டேலண்ட பயன்படுத்தி இந்த இடத்துக்கு வரலையா? அவள் மனதோடு கேள்வி கேட்க அவளின் முகமோ வாடி போனது. அதை புரிந்து கொண்டவர், அக்ஷயா, இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கனா நிச்சயமா உன்னோட திறமை தான் காரணம். நிச்சயமா உன்னோட பெயிண்டிங் செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். அவர் மனதை தேற்றும் விதமாக சொல்லிவிட்டு சென்றுவிட அந்த இடத்திற்கு ரூபினி அவளின் தோழர் தோழிகளுடன் வந்து சேர்ந்தாள். அத்துடன் ராதிகாவும் அவள் மகள் நந்திதாவும் வந்தார்கள். அக்ஷயாவின் விழிகள் சமர் வருவானா என்பதை தான் எதிர்பார்த்து நிமிடத்திற்கு ஒரு முறை வாசலை பார்த்து கொண்டிருந்தது. அக்ஷயாவின் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் சமர் வருவானா